வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமா பாடங்களுக்கான பயிற்சி வினாக்களை பார்த்து வருகின்றோம். பேப்பர் 6 தாள் 6 யோகா பிராக்டிஸ் 2ற்கான பயிற்சி வினாக்களையும் விடைகளோடு இப்போது பார்க்கலாம். இந்த வினாக்கள் எல்லாம் நீங்கள் பல்வேறு பாடப்பகுதிகளில் படித்த ஒன்றுதான் என்றாலும் கூட வினாக்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் வருவதால் உங்களுக்கு எளிதாக இது இருக்கும். யோகாவின் தந்தை என்று யாரை கூறுகின்றனர்? சுவாமி விவேகானந்தர், PKS ஐயங்கார், பதஞ்சலி மகரிஷி, ஸ்ரீ அரவிந்தர். சரியான விடை பதஞ்சலி மகரிஷி என்பதாகும். யோகா மூலம் எந்த அமைப்புகளின் செயல்பாடு மேம்படுகிறது? சுவாச அமைப்பு, இரத்த ஓட்ட அமைப்பு, நரம்பு அமைப்பு, மேல்கூறிய அனைத்தும். மேல்கூறிய அனைத்தும் என்பது சரியான விடை. யோகாவின் ஒரு நன்மை என்ன? உடல் எடை அதிகரிக்கும், நெகிழ்வுத்தன்மை குறையும், நோய்களை தடுக்கும் மற்றும் குணப்படுத்தும், நரம்பு அமைப்பை பலவீனப்படுத்தும். சரியான விடை நோய்களை தடுக்கும் மற்றும் குணப்படுத்தும். யோகாவின் 8 படிகளில் அடங்காது எது? யாமா, நியாமா, வியாயாமா, தியானம். சரியான விடை வியாயாமா. யோகாவின் இறுதி நிலை எது? பிராணாயாமா, தியானம், சமாதி, ஆசனம். சரியான விடை சமாதி. ஆசனங்களை செய்ய சிறந்த இடம் எது? சத்தம் நிறைந்த ஜிம்மில், அமைதியான மற்றும் காற்றோட்டமான இடம், கூட்டம் நிறைந்த அறை, கடினமான மற்றும் சமமில்லாத அறை. சரியான விடை அமைதியான மற்றும் காற்றோட்டமான இடம். இதிலிருந்து எந்த ஆசனங்களை இதய நோயாளிகள் தவிர்க்க வேண்டும்? சர்வாங்காசனம், ஹலாசனம், சிரசாசனம், மேலே கூறிய அனைத்தும். சரியான விடை மேலே கூறிய அனைத்தும். ஆசனங்களை செய்யும் போது கண்களை எப்படி வைத்திருக்க வேண்டும்? மூடிய வைத்திருக்க வேண்டும், திறந்தே வைத்திருக்க வேண்டும், மொபைல் பார்க்க வேண்டும், இடம் பெயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சரியான விடை திறந்தே வைத்திருக்க வேண்டும். ஆசனத்தில் முன்னோக்கி வளையும் போது மூச்சு எடுக்கும் சரியான முறை என்ன? ஆழமாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும், மூச்சை பிடித்து கொள்ள வேண்டும், மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும், வேகமாக மூச்சை எடுக்க வேண்டும். சரியான விடை மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும். உத்கடாசனத்தால் எந்த உடல் பகுதிகள் பலம் பெறுகின்றன? கை, சிறுநீரகம், வயிறு, கழுத்து மற்றும் தோள்பட்டை, மார்பு மற்றும் முதுகு, விரல்கள் மற்றும் விரல் கால்கள். சரியான விடை கை, சிறுநீரகம், வயிறு. சித்தாசனத்தில் கவனத்தை எங்கு செலுத்த வேண்டும்? மூக்கின் முனையில், புருவங்களுக்கு இடையில், மார்பில், நாபியில். சரியான விடை புருவங்களுக்கு இடையில். பர்வத்தாசனத்தின் இறுதி நிலையை எவ்வளவு நேரம் தொடர வேண்டும்? 10 20 வினாடிகள், 30 40 வினாடிகள், 40 60 வினாடிகள், 2 நிமிடங்கள். சரியான விடை 40 60 வினாடிகள். பர்வத்தாசனத்தால் அதிகம் வலுவாகும் உடல் பகுதி எது? தோள்கள், முழங்கால்கள், கழுத்து, கைகள். சரியான விடை முழங்கால்கள். பர்வத்தாசனத்திற்கு எதிரான ஆசனம் எது? பத்மாசனம், சித்தாசனம், சுகாசனம், வஜ்ராசனம். சரியான விடை சுகாசனம். மகாமுத்ரா செய்யும் போது இறுதியில் என்ன செய்ய வேண்டும்? மூச்சை வெளியிட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும், மூச்சை உள்ளிழுத்து நிமிர்ந்து வர வேண்டும், உடலை இலக்கமாக வைத்து காலை நீட்டிக்கொள்ள வேண்டும், கைகளை சுற்ற வேண்டும். சரியான விடை மூச்சை உள்ளிழுத்து நிமிர்ந்து வர வேண்டும். உயிர் வாழ்வின் மிக முக்கியமான பங்கு வகிப்பது எது? செவ்வாய், புதன், காற்று, பூமி. சரியான விடை காற்று. பிராணாயாமத்தின் நோக்கம் என்ன? உடலின் காற்றை ஒழுங்குபடுத்த, உடலின் எடை அதிகரிக்க, பசியை குறைக்க, கண் பார்வையை மேம்படுத்த. சரியான விடை உடலின் காற்றை ஒழுங்குபடுத்த. பிராணாயாமம் யாருடைய மேற்பார்வையில் கற்றுக்கொள்ள வேண்டும்? எவரிடமிருந்தும், ஒரு புத்தகம் அல்லது வீடியோ, அனுபவம் வாய்ந்த ஆசானிடம், சுயமாக. சரியான விடை அனுபவம் வாய்ந்த ஆசானிடம். சூன்ய முத்திரையின் நடுவிரலின் நிலை என்ன? கட்டை விரலின் அடிப்பகுதியில் வைக்க வேண்டும், நேராக வைத்திருக்க வேண்டும், கட்டை விரலின் முனையை தொடும், உள்ளங்கையில் மேல் நோக்கி வளைக்கப்படும். சரியான விடை கட்டை விரலின் அடிப்பகுதியில் வைக்கப்படும். பந்தங்கள் மற்றும் முத்திரைகள் எதை கட்டுப்படுத்த உதவுகின்றன? செரிமானம், உணர்ச்சிகள் மற்றும் மன அமைதி, உடல் வலிமை, இதய துடிப்பு. சரியான விடை உணர்ச்சிகள் மற்றும் மன அமைதி. இதுவரை யோக பயிற்சிகள் 2ற்கான 20 வினாக்கள் விடைகளோடு பார்த்தோம். மீண்டும் மற்றொரு வினாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.